ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். எக்கனாமிக்ஸில் நம்ம ஸ்கூல் புக்கை விட அவுட் சோர்ஸ் கொஞ்சம் சர்ச் பண்ணி படிக்கிறதா பெஸ்ட்டு. ஏன்னா அப்படி தான் கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் எஸ்டிஜிலேருந்து ரீசெண்டாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எஸ்டிஜினாலே நம்மளுக்கு அந்த 17 இலக்கு தெரியும். ஆனால் மேட்ச் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. அதாவது எஸ்டிஜி 16ஓட இலக்கு என்னது, எஸ்டிஜி 15ஓட இலக்கு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வறுமை ஒழிப்பு வந்து ஃபஸ்ட்டு இது, அதுக்கடுத்து பசி வந்து செகண்ட், தேர்டு வந்து குட் ஹெல்த்து, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா தரமான கல்வி. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நம்மளுக்கு குட் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. 5 வந்து பாலின ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 6னா 6 அப்போ தண்ணியோட ரிலேட்டடாக வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7னா நம்மளுக்கு ஆற்றல், அதாவது சோலார் பவர் பிளான்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வந்து பொருளாதார இது எட்டாக்கணி, பொருளாதாரம் வந்து எட்டாக்கணி அப்படின்னு வச்சுக்கலாம். 9th வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. 9th வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. அடுத்து நம்ம 5 வந்து என்ன பார்த்தோம், சமத்துவம் பார்த்தோமா. அப்போ 10 வந்து சமத்துவமின்மை குறிப்பு, அதாவது ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸை வந்து நமக்கு இது பண்ணுறோம். அடுத்து 11 வந்து 11 வீடு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க, அதாவது நம்ம குடியிருப்பு 11 வீடு. அதுக்கப்புறம் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. ஒரு 12வது இலக்கு வந்து பொறுப்பான, அதாவது நுகர்வோர் உற்பத்தி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் 12 இதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 13 வந்து ஒரு நிலையான வெதர் கண்டிஷன், காலநிலை நடவடிக்கை வச்சுக்கோங்க. 14 பார்த்திங்கன்னா நீர்வாழ் உயிரினங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 நீருக்கு அப்புறம் அப்போ என்ன வரும், நிலம் வரும். 15 16 17 அமைதியாக இருந்தால் கூட்டமாக நம்ம வாழலாம் அப்படிங்கிறோம்னா வச்சுக்கோங்க. ஸோ இதோட பிடிஎஃப் என்ன நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, வேணுங்கிறாங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரியோட பிக்சரும் நம்ம கீழே இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாருமே படித்து டெய்லி ஒரு 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.